அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 5 வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உலகத்திலே மனுஷனாக அவதரிக்கும் முன்பாகவே அவர் இந்த உலகத்திலே வருவார். ஆனால் சுகபோகமாக சந்தோஷமாக எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக வரமாட்டார். அடிக்கப்படுவதற்காக, காயப்படுவதற்காக, நொறுக்கப்படுவதற்காகவே அவர் இந்த உலகத்திலே வரப்போகிறார் என்றதான ஒரு காரியத்தை முன்னரே போட்டிருக்குது. பாருங்க, நம்ம எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு. ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டதான காரியங்களை பாருங்க, காயப்படுறது, நொறுக்கப்படுறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறது. இந்த வசனத்தை நீங்க உற்று கவனிப்பீர்களே ஆனால் 2 காரியம் இருக்கு. ஒன்று, பாவம் செய்வோமே ஆனால் அதிலே தண்டனை இருக்கிறது என்று. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பாவம் நமக்கு செய்யும் போது அந்த மனுஷனுக்கு என்ன இருக்கிறது? தண்டனை இருக்கிறது. அப்படியானால் சமாதானம் அந்த மனுஷனுக்குள்ளே கொஞ்சமும் கிடையாது. இங்கே தேவன் என்ன செய்கிறார்? சமாதானத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். இப்படி காயப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்று சொல்லுமே ஆனால் அதுல எந்த பிரயோஜனமே இல்லை. ஏன்னா மறுபடியும் பாவம் செய்யும். ஆனா பாவம் செய்கிறதுனால என்ன? சமாதானம் இல்லை. அப்ப இங்க முதல் ஆண்டு என்ன செய்யறாரு? நமக்கு சமாதானத்தை தரும். பாவம் செய்கிறோம், மீறுதலுக்கு உட்படுகிறோம், நம்ம வாழ்க்கையில சமாதானமே இல்லை, ஒரு குற்ற உணர்வோட வாழ்கிறோம். இங்க ஆண்டு என்ன செய்கிறாரு? சரி, உங்களுக்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்றாரு. எப்படி? அந்த பாவத்தை, அந்த அக்கிரமத்தை, அந்த மீறுதலை தம் மீது போட்டுக் கொள்கிறார். போட்டுக்கொண்ட பிறகு அவருடைய ஆக்கினால் நமக்கு என்ன கிடைக்குது? சமாதானம் கிடைக்குன்னு சொல்லுகிறார். வெறும் சமாதானம் மட்டும் தந்தா மறுபடியும் பாவம் செய்யும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அதாவது இந்த வசனத்தை நீங்க உற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்முடைய மீது நிமித்தம் காயப்பட்டாருன்னு இருக்கு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டாருன்னு இருக்கு. சரி, அடிக்கப்பட்டார், காயப்பட்டார். அதனுடைய விளைவு என்னவா? நமக்கு சமாதானம் கிடைக்குது. சரி, சமாதானம் கிடைச்சாலும் மறுபடியும் இந்த மாம்சம் என்ன செய்யும்? மீறும். மறுபடியும் இந்த மாம்சம் என்ன செய்யும்? அக்கிரம சிந்தையோடு இருந்து அக்கிரமான காரியங்களை செய்யும். மறுபடியும் என்ன செய்யும்? பாவம் செய்யும். அப்போ அந்த சமாதானம் மறுபடியும் இருக்குமா? இருக்காது. அதனால அந்த 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 வசனத்துல கடைசி பாகம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணமாகினீர்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? பாவம் செய்யக்கூடியதான அந்த சரீரத்தை அவர் குணமாக்குறார். பாவம் செய்யக்கூடியதான அந்த நோய் வியாதியை நம்ம விட்டு அப்படியே அகற்றார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ அக்கிரமம், மீறுதல் என்று சொல்லும் போது ஒரு சிலருக்கு தெரியும். அது எப்படி மீறுதல் என்று நம்ம சொல்லுவோமே, ஆனால் அது ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில நமக்கு தெளிவா தெரியும். மீறுதல் என்று சொல்லும் போது செய்யாதே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறது, அது செய்ய என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்யாமல் போறது. மீறுதல் என்று சொல்லும் போது அந்த அர்த்தம் என்ன? ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்றத செய்யாமல் போறது, அதை செய்யாதேங்கிறத செய்யறது. ஏவாள், ஆதாம் இவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. அங்க எப்படி? அதாவது ஒரு பர்டிகுலர் மரத்தை காண்பிச்சு இதுல உள்ள பழங்களை சாப்பிடாதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் அவங்க செய்யறாங்க. பிள்ளையாமுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு நீ போகாதேங்கிற, ஆனா அந்த மனுஷன் என்ன செய்யறாரு? போகிறார். கழுதையை கொண்டு எச்சரிக்கிறாரு, அதையும் மீறிதான் ஆளு போகுது. அப்போ மீறுதல் என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், இந்த மாம்சம் சில காரியங்களை ஆசைப்படுது, இச்சிக்குது, விரும்புது. ஆனா அது தேவ சித்தம் இல்லை, அது தேவனுக்கு பிரியமானது இல்லைங்கிற தெரிஞ்சும் இந்த மாம்சம் என்ன செய்யுது? சில இச்சைக்குரிய காரியங்களை, ஆசைக்குரிய காரியங்களை, உலகத்துக்குரிய காரியங்களை மீறி செய்யுது. இது மீறுதல். அக்கிரமம் என்று நம்ம சொல்லும் போது கொடூரமான காரியங்கள். அதாவது எப்படி புரிஞ்சிடணும்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. யோசேப்ப யாக்கோபு என்ன செய்றாரு? உன்னுடைய சகோதரங்கள் எல்லாம் ஆடு மேய்க்க போயிருக்காங்க, பல நாட்கள் ஆயிட்டு, நீ போய் பார்த்து அவங்க நலமா இருக்கிறார்களா என்று விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார்.
அப்படி அனுப்பும் போது என்ன ஆகுது, அந்த யோசேப்பை பார்க்கக்கூடியதான மற்ற சகோதரர்கள் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கணும், ஐயோ நம்ம நல்லா இருக்கமான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு என்னுடைய சகோதரன் இவ்வளோ இடம் தாண்டி தனிமையிலே வந்திருக்கிறானேன்னு சொல்லி அவனை நல்ல உபசரித்திருக்க வேண்டியது. ஆனா இவங்க என்ன, அவனை விரோதிச்சாங்க, கசந்து கொண்டாங்க, கொலை செய்ய முடிவு பண்ணாங்க. என்ன, கொலை மட்டும் செய்யல, வித்துட்டாங்க. இது எப்படி ஒரு கொடூரமான ஒரு தன்மை, ஒரு மிக மோசமான ஒரு தன்மை. இதுதான் அக்கிரமம், கொடூரமான ஒரு. அதாவது யோசேப்புக்கு அவங்க எவ்வளவு அக்கிரமம் தீங்கு செய்ய முடியுமோ அதை செய்தார்கள். ஆகாப் இந்த ராஜா பற்றி உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு தோட்டம் தான் இருக்கு, இந்த ராஜாவுக்கு ஏகப்பட்ட தோட்டங்கள் இருக்கு. இவன் என்ன, அந்த தோட்டம் தான் எனக்கு வேணுங்கிறான். கொடூரமான தன்மையை பாருங்க. அந்த தோட்டம் தனக்கு வேணுங்கிறதுக்காக அதோட உரிமையாளரை சும்மா மட்டும் கொல்லல, அவன் நல்லவன் இல்லை, அவன் தேவனை தூசிச்சான் அப்படின்னே ஒரு பழிய போட்டு உலகத்தாருடைய பார்வையில் அவன் கொடூரமானவன் ஆக்கி அவன் என்ன கல்லால் எரிஞ்சு கொள்றான். அப்போ 2 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பாவங்கிறது அக்கிரமமாட்டும் மீறலாகும். நம்முடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அது இருக்கும். ரட்சிக்கப்படாம இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். சிலர் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைந்தாலும் அது அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனால்தான் சொல்லுவாங்க, அங்க விழுந்துட்டோம் 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 விழுந்துட்டோம்பாங்க. விழ காரணம் என்ன, அனுபவமே இருக்காது. அவர்களுக்குள்ள மாம்சம் கிரியை செய்து சாத்தான் பலம் கொண்டு கிரியை செய்யறான். மீறக்கூடியதான பலம் மட்டும்தான் இருக்கு, கீழ்ப்படியக்கூடியதான தேவனுடைய குணம் அங்க இருக்காது. அது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை தான் கீழ்ப்படியது. தேவன் இந்த உலகத்துல எப்படி வெளிப்பட்டார், கீழ்ப்படிதல் உள்ளவராக, பூரண கீழ்ப்படிதல் உள்ளவராக, அந்த பரம பிதாவுக்கு பூர்ணமாய் கீழ்ப்படிஞ்சுதான் அவர் இந்த உலகத்துல ஜீவித்தார். ஆனா மனுஷர்களை பாருங்க, கீழ்ப்படியாம உடையவர்களா இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆதாம் ஏவாள் கெட்டு போனாங்க, சரி என்னையாவது தனக்கு சொந்தமான ஒரு ஜனமா உருவாக்க வேண்டும் என்று சொல்லி யூத ஜனங்களை தனக்கு என்று தேர்ந்தெடுத்து கொண்டார். அந்த ஜனங்களை அடிமையா இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல கானான் தேசத்துல கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி விரும்புகிறாரு. மனுஷனுடைய வாழ்க்கை ஒட்டு மொத்தமா நீங்க பாருங்க, அங்க எப்படி மீறுதல் இருக்கு, அக்கிரமம் இருக்கு, பாவம் இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, மீறுதல் தானே, அக்கிரமம் தானே, பாவம் தானே. ஆனா இந்த ஒரு வசனம் தெளிவா நமக்கு சொல்லி தருது, அந்த மீறுதல்ல இருந்து ஒரு விடுதலை வேணும்னா, அந்த அக்கிரமங்கள்ல இருந்து ஒரு விடுதலை வேணும்னா, அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும்னா காயப்பட வேண்டியது இருக்கு, நொறுக்கப்பட வேண்டியது இருக்கு, ஆக்கினைக்கு உட்பட வேண்டியதா இருக்கு. சமாதானம் இல்லாம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாறும். ஏன்னா இப்ப உலகத்தை நீங்க பாருங்க, மக்களை பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, பாவம் செய்யறாங்க, பாவம் தானே. கடைசி என்ன சொல்றாங்க, சாகும் போது நான் என்ன செய்யலாம், ரட்சிக்கப்பட்டுலாங்கிறாங்க. ஆனா யாருக்குமே தெரியல, ஒரு பாவம் நீங்க செய்யும்போது, எக்ஸாம்பிள் ஒரு பொய்யா வந்திருக்கும், இல்ல ஒரு சின்ன ஒரு பொருளை திருடுறதா இருக்கட்டும், ஆனா எதுவா இருந்தாலும் பாவம் பாவம் தான். அப்ப நீங்க பாவம் செய்யும் போது அந்த செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமே, ஆனா அதுக்கு தண்டனை அவசியமா இருக்கு. காயப்படுது, உடம்பு காயப்பட வேண்டியது இருக்கு. கண்கள் பாவம் செய்தா கண்கள் காயப்பட வேண்டியது இருக்கு. கரங்கள் பாவம் செய்யறதா அந்த கரங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அடிக்கப்பட வேண்டியது இருக்கு, காயப்பட வேண்டியது இருக்கு. இந்த வசனத்துல அவ்வளவு ஒரு காரியம் இருக்கு பாருங்க. பாவம் செய்யறோம், அதுக்கு தண்டனைய நம்ம வேண்டாங்கிறோம். நம்ம என்ன செய்யறோம், நான் முழங்கால எனக்கு ஜெபம் பண்ணா எனக்கு விடுதலை கிடைச்சிடும், உண்மைதான். ஆனா பாவத்துக்கு நிவர்த்தி அதனால கிடைக்க போறது இல்லை. ஒருவர் பாவத்துக்கு நிவர்த்தி உண்டாக்கி வைத்திருக்கிறதுனாலதான் நம்ம முழங்கால் நின்று ஆண்டவரே இயேசுவே என்னை மன்னியும் சொல்லும் போது விடுதலை கிடைக்குது. ஆனா ஒவ்வொரு சின்ன பாவமும், ஒவ்வொரு சின்ன அக்கிரமும், ஒவ்வொரு சின்ன மீறுதலும் அல்லது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, அதற்கு தண்டனை என்னவா, காயப்பட வேண்டியது இருக்கு, நொறுக்கப்பட வேண்டியது இருக்கு, ஆக்கினைக்கு உட்பட்டு போக வேண்டியது இருக்கு. அப்படி பாவம் செய்யற மனுஷனுக்கு எந்த விதத்திலும் சமாதானமே இல்லாமலே போயிருக்கு. அப்ப இங்க ஆண்டவருடைய அநாதி சிநேகத்தை பாருங்க. நம்ம பாவம் செய்யறோம், உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் பாவம் செய்யறான். மனுஷன் பாவம் செய்யறான், மீதுடையவனா இருக்கிறான், அக்கிரமக்காரனா இருக்கிறான், கொடூரமானவனா இருக்கான். ஆனா அந்த மனுஷனுக்கு சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையேன்னு சொல்லி தேவன் அறிஞ்சு அவர் சமாதானத்தை கொடுக்க விரும்புறார். அந்த சமாதானத்தை அவர் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டுமே, ஆனால் அவர் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, நான் சொன்ன பொய்க்காக அவர் அடிக்கப்பட வேண்டியிருக்கு. கன்னத்துல ஓங்கி அடித்தார்கள் என்று இருக்கு. அதோட கூட இன்னொரு வசனம் இருக்கு, எப்படி, கன்னத்துல கோலால் அடித்தார்கள்.
கன்னத்துல ஓங்கி பலார்னு அடிச்சாலும் இந்த வலி தாங்க முடியாது. ஆனா இங்க இப்படி கோல் கம்பால ஆண்டவருக்கு கன்னத்துல அடிச்சிருக்காங்க. மனுஷனுடைய சிந்தனைகள் மகா கொடிது. நம்ம சிந்தனை தீமையா இருக்கு, கெட்டதா இருக்கு, அசுத்தமா இருக்கு, பாவங்கிற நிறைந்ததா இருக்கு. அதுல இருந்து விடுதலை கொடுக்கணும். காயப்பட்டுதான் ஆகணும், நொறுக்கப்பட்டுதான் ஆகணும். என்ன செய்யறாரு? முட்கிரீடத்தை தன்னுடைய சிரசுல வைக்க அனுமதிக்கிறார். ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன் அனுமதிக்கிறாருன்னா, யோவான் சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஜனங்கள் இதுக்கு முன்னாடி என்ன அவரை கொல்லணும்னு சொல்லி கல்லெறிய பார்த்தாங்க, மறைந்து போனாருன்னு இருக்கு. கெட்செமனே தோட்டத்துல யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறாரு. பலசாலிகள் எல்லாம் கீழே விழுந்து காயப்படுறாங்க. அவரை யாருமே நெருங்க முடியாது. அவர் தேவன், அவர் ஆவியா இருக்கக்கூடியது. ஆனா நமக்காக இந்த உலகத்துல மனுஷனா வெளிப்பட்டார். காரணம் என்ன? என் பாவம் கொடிது, என்னுடைய அக்கிரமம் கொடிது, என்னுடைய மீறல் கொடிது. நான் மிகப்பெரிய தண்டனை கேட்ட நிலைமையில் இருக்கிறேன். நான் மிகப்பெரிய ஆக்கனை கேட்ட நிலைமையில் இருக்கிறேன். நான் அடிக்கப்பட்டு காயப்பட்டு நொறுக்கப்படும் நிலைமையில் இருக்கிறேன். ஆண்டவர் பார்க்கிறாரு, என்னுடைய மகன், என்னுடைய மகள், அவன் எப்படிப்பட்ட துஷ்டனா இருந்தாலும், அந்த பெண் எப்படிப்பட்டதான கீழ்த்தரமான காரியங்களை செய்திருந்தாலும், அது என்னுடைய மகள், என்னுடைய மகனிடதான ஒரே உணர்வு அவருக்கு இருக்கிறதுனால என்ன செய்யறாரு? எல்லாவற்றையும் தம் மீது போட்டு கொள்கிறார். நம்ம நிசாரமா சொல்லிடுவோம் காயப்பட்டாருன்னு. ஆனா அந்த காயங்கள் ஒவ்வொன்றும் ஆழமாய் பதிஞ்சு அவருடைய சரீரத்துல உள்ள வரைக்கும் பதிஞ்சு. ஏன்னா 6 பேர் சேர்ந்து தளர தளர அடிக்கும் போது தொலியில மட்டும் அந்த வேதனை இருக்காது, அந்த காயம் சதைக்கும் உட்புறமா போய் எலும்பு வரைக்கும் பாதிக்கும். அதுவும் என்ன, இந்த சாட்டவாரெல்லாம் நீங்க பாருங்க, அதுல எல்லாம் எலும்பு இருக்கு, ஈய துண்டு இருக்கு, உலக தகடுகள் இருக்கு, அது ஷார்ப்பா கிழிக்கும். அப்ப அந்த அளவுக்கு கொடூரமா அடிச்ச போது அந்த வேதனையும் வலியும் அந்த காயத்தினுடைய ஆழமும் இன்னும் அதிகமாகவே இருந்திருக்கும். எவ்வளவு துடிச்சிருப்பாருன்னு பாருங்க. எல்லாத்துக்கும் மேல சரீரத்துல இனி எலும்பி நடக்கவே பலம் இல்லை, ரத்தமும் போயிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த சிலுவையும் கொடுத்து நீ நடையான்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் பாருங்க. இப்பமாவது ரோடெல்லாம் அழகா போட்டாங்க, அப்போ கரடு முரடான இடம், கல்லு, நடக்கவே கஷ்டம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த கிழிஞ்சு அந்த தோல்ல சிலுவையை சுமக்கிறார். காயப்பட்ட காலோடு என்ன செய்யறார்? நடக்கிறார். காயப்பட்ட கரத்தோடு என்ன செய்யறார்? அந்த சிலுவையை பிடித்துக் கொள்கிறார். நடக்க முடியுதா? முடியல. கீழே விழுறாரு. சரி, அவரு கீழே விழுறாரு. சிலுவை என்ன சிலுவைக்கு மேல விழுவாருன்னு பார்த்தா அதுவும் இல்லை. எப்படி? அவர் கீழே இருக்கிறாரு, சிலுவை அது அவருக்கு மேல விழுது. அப்படின்னு என்ன ஆகும்? இன்னும் அதிகமான காயம் உண்டாகும். கடைசி என்ன? சிலுவையில அரையிறாங்க. யோசித்து பாருங்க, ஒரு சின்ன ஆணியை எடுத்து அரையும் போது அது இல்லைன்னா ஒரு ஊசி நம்ம கையில பட்டுட்டு துடிச்சிரும், டக்குன்னு துடிச்சிரும். இங்க ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய கரங்கள்ல என்ன செய்யறாங்க? ஆணி அறையும். ஒவ்வொன்றும் பெருசு பெருசா நீளமா இருக்கு. அது ஒரு அடியில அது உள்ள இறங்குமா? இறங்காது. ஏன்னா மரத்துல அறைய வேண்டியிருக்கு. திரும்ப திரும்ப அரையிறாங்க. அங்க தொங்கும் போது பாருங்க, அரையிறது மட்டும் இல்ல, பொத்துன்னு இந்த குழியில போடுவாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழியில அப்படி போடும்போது தலையே வெடிச்சது மாதிரி இருக்குமா. உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளவு வேதனையை கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு வேதனையை கொடுக்குமா. ஒவ்வொரு எலும்பும் எவ்வளவு வேதனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு வேதனை கொடுக்குமா. ஏன்னா ஒட்டுமொத்த சரீரம் 3 ஆணில இருக்கு. அடுத்தது என்ன? அப்படியே மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து 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 மூச்சு விட்டு கடைசி ஆள் இறக்குது. நம்ம நினைக்கிறோம் பாவம் தானே, நம்ம நினைக்கிறோம் மீறுதல் தானே, நம்ம நினைக்கிறோம் அக்கிரமம் தானே, பிறகு முழங்கால் நின்னா எனக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா நமக்கு உணர்வு வேணும். பாவத்திற்கு தண்டனை உண்டு, பாவத்திற்கு சம்பளம் உண்டு. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு, பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு, பாவத்துக்கு ஒரு கூலி இருக்கு. அது எப்படியா? அடி, காயப்படுதல், நொறுக்கப்படுதல், ஆக்கணைக்குட்படுதல், அப்புறம் மரணம். ஆனா தேவனுடைய கிருபையை பாருங்க, அவர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டார், நம்மள விட்டுறார். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா மனுஷங்களுக்கும் இது இருக்கு. மனுஷன் பாவி,
அவன் பாவம் செய்கிறான், பாவம் செய்யக்கூடியவனா இருக்கிறான். என்ன சொல்றாங்க? எங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லை, அவருடைய ரட்சிப்பு எங்களுக்கு தேவையில்லை, நாங்க எல்லாம் நல்லா சுத்தமா தான் இருக்கோம். இல்லை, உலகத்துல முதல்ல தோன்றின மனுஷன், உருவாக்கப்பட்ட மனுஷன் ஆதாம், அதனுடைய சந்ததி தான் மற்ற எல்லா ஜனங்களும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு மனுஷனாலும் சரி, அந்த மனுஷன் பாவி. அப்ப அவனுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடியது பாவக்கிரியைகள் தான். அவனுக்கு இரட்சகராக இயேசு தேவை. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனா இப்ப என்ன? அந்த எண்ணமே இல்லை. திரும்ப என்ன? தைரியமா பாவம் செய்து போறாங்க. ஆனா நமக்காக தெரியணும், இங்க இருக்கக்கூடிய நமக்காக தெரியணும், இனி நான் பாவம் செய்யக்கூடாது. ஏன்? பாவம் செய்யும் போது என் ஆண்டவரை சிலுவையில் அறையிறேன், பாவம் செய்யும் போது அவரை காயப்படுத்துறேன், அவரை நொறுக்குகிறேன். எல்லாத்துக்கும் மேல என்ன? எனக்கே சமாதானம் இருக்காது. ஏன்னா ஏசு 53:5 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு சமாதானம் தருவதற்குரியதான ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அப்போ நமக்கு சமாதானம் கிடைக்க வேண்டுமே ஆனால் அவர் அடிக்கப்பட வேண்டியது இருக்கு, ஆக்கினைக்கு உட்பட வேண்டியதா இருக்கு. அது என்ன சமாதானம்? உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, நீங்க ஒரு குற்றத்துக்குள்ள ஆகுறீங்க, உங்க மனசாட்சியே உங்களை கொல்லும், உங்க குற்ற உணர்வே உங்களை கொல்லும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த குற்ற உணர்வு வரைக்கும் உங்களை கொல்லக்கூடாது, அந்த மனசாட்சி வரைக்கும் உங்களை குத்தக்கூடாது, உங்க இருதயம் வரைக்கும் உங்களை கடிந்து கொள்ளக்கூடாது. நீங்க சமாதானம் உள்ளவங்களாகவே இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஆக்கினையும் தம் மீது போட்டுக் கொள்கிறார். வட இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்ததான ஊழியக்கார பெண்ணை மத வெறி பிடிச்ச ஒரு மனுஷன் பிறருடைய தூண்டுதல்னால பஸ்ல இருந்து இறங்கும் போது கத்தி வச்சு பல தடவை குத்தி கொண்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த மனுஷனை ஜெயில கொண்டு போட்டாங்க. அந்த மனுஷன் பிறகு கொடுத்ததான தன்னுடைய சாட்சி, எனக்கு தூக்கமே இல்லை, என் மனசாட்சி என்னை குத்த ஆரம்பிச்சுது, நான் பண்ண தப்புன்னு. பிறகு விடுதலையாக்கப்பட்டதுல ஜாமீன் வெளியே வரும்போது அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவங்கள்ட்ட எல்லாமே மன்னிப்பு கேட்குது. எதுக்கு அந்த மன்னிப்பு கேட்டாருன்னா, அவருக்கு ஒரு சமாதானம் வேணும். இங்க ஆண்டவரை பாருங்க, அவருடைய அனாதை அன்பை நம்ம பாருங்க. நம்ம பாவம் செய்யறோம், நம்ம மீதுடையலா இருக்கிறோம், அவருக்கு தெரியும் அவனுடைய மனசாட்சியும் அவனை குத்தும், அவனுடைய மனசாட்சியும் குற்ற உணர்வை கொடுக்கும். அது வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடாது. அதான் பேதுரு அப்போஸ்தலரை பாருங்க, ஆண்டவர் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருப்பதற்காக உனக்காக ஜெபித்துக் கொள்றேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ஆண்டவரை சபிக்கிறாரு, ஆண்டவரை மறுதளிக்கிறாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரு? ஒருபோதும் அந்த குற்ற உணர்வு அவரை போட்டு கஷ்டப்படுத்த கூடாது என்பதற்காக அவர் அப்படியே மன்னித்து விட்டுறாரு. அது மாத்திரம் இல்ல, கடைசி என்ன செய்யறாரு? உயிர் தெழுந்த பிறகு நீ ஆடுகளை மேய்ப்பியான்னு கேட்கிறாரு. அந்த சிநேகத்தை பாருங்க. இங்கேயும் பாருங்க, சமாதானம், நமக்கு சமாதானம் தரக்கூடியதான ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59:2 வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு பிரிவினை இருக்கு. அதாவது நமக்கும் தேவனுக்கும் இடையில உள்ளதான உறவும் துண்டிக்கப்பட்டது. சமாதானம் ஏன் இல்லை தெரியுமா? வேதம் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதான பிரபு மெய் தேவன் ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் சமாதானத்தின் தேவன். அவரால் மட்டும்தான் நமக்குள்ள சமாதானம் தர முடியும். இங்க நம்ம பாவம் செய்யும்போது என்ன ஆகுது? ஒரு பெரிய ஒரு கேப் உண்டாகிறது. அந்த கேப் உருவாகும் போது என்ன ஆகுது? நமக்குள்ள சமாதானம் இல்லாம போகுது, அலையக்கூடியவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 கடைசி பாகத்தை வாசிங்க. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ரோமர்களுக்கு நிருபம் 5:10 வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சத்துருக்களாகிய நம்ம அவருடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார். முதல்ல வசனம், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எதுக்கு? நம்ம இந்த உலகத்துல சமாதானமா இருப்பதற்காக. அவர் என்ன செய்யறாரு? பாவமாக்கி விட்டு மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்மளை என்ன செய்யறாரு? தேவனோடு ஒப்புரவாக்குறார். எபேசியர் நிருபம் 2:13-16 வரையில வசனங்களை வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் எப்படி
பாவம் செய்யும் போது தேவனுக்கு நமக்கு இடையில ஒரு தொடர்பே இல்லை, அது பெரிய கேப் விழுந்துட்டு. இப்ப என்ன செய்யறாரு, அவர் அந்த ஆக்கினையை தன் மீது போட்டுக் கொள்கிறதுனால தூரமா இருந்த நம்மள சமீபமாக்குறார். முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். சமாதானம் சமாதானம் சொல்றமே, அது சாதாரண காரியம் கிடையாது. ரத்தம் சிந்தப்பட வேண்டியது இருக்கு. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க, மீதனுடைய காரியங்களை செய்யும் முன்னாடி யோசிங்க. திரும்ப வாசிங்க. முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அவருடைய இரத்தத்தினால மட்டும்தான் மீட்பு, விடுதலை. அதுக்கு பிறகு என்ன, சமீபமாகக்கூடிய அனுபவம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. பாருங்க, சமாதானக்காரராகி நமக்கு சமாதானத்தை நமக்கு அனுபவிக்கக்கூடிய எந்த விதமான ஒரு தகுதி நிலை நமக்குள்ள கிடையாது. ஆனா நமக்குள்ள சமாதானத்தை தருகிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு, தம் இரத்தத்தையே சிந்துகிறார். பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாருங்க, பகைய சிலுவையில் கொன்று. அப்ப ஒவ்வொன்றையும் நீங்க லிங்க் பண்ணி பாருங்க. எல்லாத்துலயும் பாடு, மரணம், கஷ்டம், வியாகுலம், வேதனையை தான் குறிக்கும். ரத்தம் சிந்துதல் சிலுவையை குறிக்கும். நம்ம சொல்லிட்டோம் எனக்கு சமாதானம் கிடைச்சிட்டு, ஆனா அது எவ்வளவு விலையேற பெற்றது, அதை நான் அனுபவிக்க தகுதி இல்லைங்கிறத நீங்க எப்பவுமே புரிஞ்சுவிடணும். 1 பேதுரு 2:24 கடைசி பாகம் வாசிங்க. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, ஃபுல்லா வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்களை. அப்ப நான் சமாதானமா இருக்க தகுதி இல்லாதவன், ஆனா நான் சமாதானமா இருக்கேன். அது காரணம் என்ன தெரியுமா, என்னுடைய பாவத்தினுடைய தண்டனையை தம்மீது போட்டுக்கொண்டு அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று. மத்திய எழுதின சுவிசேஷம் 9:1-6 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரனுடைய காரியம் இருக்கு. அங்க அவர் என்ன சொல்லுவாருன்னா, 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வேதபாரகரில் சிலர் இவர் தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? அதாவது இங்க என்ன ஆண்டவர் சொல்லுறாரு, இவ்வளவு பாடுகளையும் அவர் அடைந்ததுனால உலகத்துல வேற தெய்வமே கிடையாது. எவ்வளவோ தெய்வங்களை குறித்து சொல்றாங்க, ஒண்ணுமே தெய்வமே கிடையாது. இயேசுவை தவிர வேற யாருமே தெய்வம் கிடையாது. அதனால முதல்லயே தெளிவா சொல்லிட்டேன். எப்படி பாவம் செய்யறோமா, அதுக்கு ஒரு கூலி இருக்கு, அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கு. அது தண்டனை, அது ஆக்கினை, அது காயப்படுறது, அது நொறுக்கப்படுது. அது என்ன, மரணத்தை தான் கொண்டு விடும். அதான் முடிவு. இங்க இயேசுதான் தெய்வன் என்று சொல்வதற்கும் அவர் ஒருவருக்கு மட்டும்தான் மன்னிப்பை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது வேறு தெளிவா சொல்லுது. காரணம் என்ன, அவர் ஒருவர் மட்டும்தான் மனுக்குலங்களுக்காக இந்த உலகத்துல ரத்தம் சிந்தினார். மனுக்குலங்களுக்காக இந்த உலகத்துல அவர்களுடைய பாவங்களை தம்மீது போட்டுக்கொண்டார். தொடர்ந்து வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, உலகத்துல வேற யாருக்குமே பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கிடையவே செய்யாது. 1 யோவான் 1:9 என்ன சொல்லுது, இதை நீங்க விசுவாசித்து அவர் ஒருவருக்கு மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியதான அதிகாரம் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும், பாவங்களை அவரிடத்துல அறிக்கை பண்ணணும். அவரிடத்துல விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும்போது நீங்க என்ன செய்ய வேண்டாம், காயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானம் இல்லை, நமக்கு சமாதானம் கொடுப்பதற்காக அவர் ஆக்கினை அடைந்தார் என்று சொல்லப்பட்டு. அப்ப நம்ம இதை விசுவாசித்து என்ன செய்யணும், பாவங்களை எல்லாம் அவரிடத்துல அறிக்கை சொல்லி விடுதலை சொந்தமாக்கி கொள்வது மட்டுமல்ல, பாவமும் செய்யாம இருக்கு. எனக்கு முதல்ல வசனத்தின் கடைசி பாகம் என்ன சொல்லுது, தழும்புகளால் குணமாகினீர். அது என்ன தழும்புகளால் குணமான ஒரு அனுபவம் அப்படின்னு அர்த்தம் என்ன, இனிமேல் நம்ம யாரும் பாவமே செய்யக்கூடாது. அதாவது குணமாகிறது அர்த்தம் என்ன, ஒரு நோய் இருக்கு, ஒரு வியாதி இருக்கு, அதுல இருந்து குணமாகிறது.
இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு, இவங்களுக்கு வெறும் சமாதானத்தை மட்டும் கொடுத்த போதாது, அவர்கள் மறுபடியும் பாவம் செய்வாங்க. அதனால பாவ நோய, பாவ வியாதிய, அக்கிரமம் செய்யக்கூடியதான பெலனை, மீறக்கூடியதான அந்த பெலனை அப்படியே அவர்களை விட்டு அகற்றுகிறார். அது உண்மைதான். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பூரண கீழ்ப்படிதலா இருந்தார். ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பாருங்க, கல் எடுத்து எறிகிறாங்க. அப்போ உடம்புல காயப்படுது. ஒரு மனுஷன் தன்மை எப்பதான் வெளிப்படும், அவருடைய மீறுதல் எப்பதான் வெளிப்படும், தனக்கு ஒரு தேவை வரும்போது, தன்னால சகிக்க முடியாம போகும்போது, தனக்கு கஷ்டங்கள் கூடும்போது, தனக்கு வேதனைகள் நெருக்கங்கள் அதிகமாகும் போது அந்த மனுஷனுக்கு என்ன, அந்த குணம் சுயரூபம் வெளிவரும். இங்க எப்படி ஆண்டவர் செய்றாரு, அந்த மனுஷனை அவர் ரத்தத்தினால கழுவுனதுனால, புது சிருஷ்டி ஆக்குனதுனால பாவ பலன் அவனுக்குள்ளேவே இல்லை. கல்லு பொத்துன்னு மேல விழுது, தான் மறிக்க போகிறோம். ஆனா என்ன செய்யறார் அந்த ஸ்தேவான், பிதாவே இவர்களை மன்னியும். அப்போ அந்த மனுஷன் அவ்வளவு வேதனைகளிலும் ஏதேனும் ஒரு விதத்துல பாவம் செய்துச்சா? இல்ல. முறைச்சு பார்க்கல, சிந்தனையில நாசமா போங்கன்னு யோசிக்கல, வார்த்தையில சாபம் போடல, கீழே கிடக்கிற கல் எடுத்து எரியல, எந்த விதத்திலுமே பாவம் செய்யல. இதான் உண்மையான அனுபவம். இத நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நினைச்சிருக்கார், ஆயத்தமாக்கி வைத்திருக்கார். மாற்றமில்லாத சத்தியம். இது என்ன? மாற்றமில்லாத ஒரு சத்தியம். நம்ம சொல்லவே முடியாது, அது என்னால பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது, நம்மை போல இந்த உலகத்துல தேவன் தோன்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மை போல் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பாவம் செய்யவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அவரே கேட்கிறார், என்னிடத்தில் குற்றம் உண்டோ? அப்படி குற்றம் உண்டுன்னா நீங்க சொல்லுங்கன்னு சொல்றார். இந்த உலகத்தில் அவர் மனுஷனாய் தோன்றும் போது நம்ம நினைக்கலாம் அவர் முழுக்க முழுக்க பாவம் இல்லாதவரா இருந்தார். உண்மைதான். ஆனா அவர் விசித்திரமா இல்லை, எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அப்போ நமக்கு என்னென்ன விதத்துல சோதனை வருமோ அது எல்லாம் அவருக்கு நேரிட்டது. ஆனா என்ன, அவர் எல்லாவற்றையும் விசுவாசத்தினாலும் பரிசுத்தாவின் பலத்தினாலும் அவர் தினந்தோறும் ஜெப ஜீவியத்தின் மூலமும் அவர் என்ன செய்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். அதான் நானே வழி, நான் உங்களுக்கு மாதிரி காண்பித்தேன்கிறார். நம்ம இப்ப என்ன சொல்றோம், மாம்சம் ரத்தத்தோடு இருக்கிறதுனால மனுஷன் பாவம் செய்வான். இல்ல, அப்படி இல்லாம ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். ஏன்னா பாவம் இருக்கிற வரைக்கும் நமக்கு சமாதானமே இருக்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4-6 வரையில வசனங்களை வாசிங்க. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமா இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டாம்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. இங்க என்ன? பாவமுள்ள ஜாதி, கீழ்ப்படியாத குணம். எவ்வளவுதான் திரும்ப சொன்னாலும் திரும்ப மாட்டோம். ஆண்டு அடிச்சு பார்க்கறாரு, அடிச்சாலும் கீழ்ப்படியாம விலகி போகக்கூடியவங்களாகவே இருக்கிறார். ஆனா ஆண்டவர் எதை விரும்புறாரு? சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய நம்மளாவது என்ன இப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. இந்த ஒரு நிலைமையிலிருந்து நம்ம குணப்பட்டவங்களா இருக்கணும். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5 அதிகாரம் 11-15 வரை வசனங்களை வாசிங்க. எப்ராயிம் நாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால், எப்படி, அதாவது பாவ பலன் இருக்கு, பாவ நோய் இருக்கு, பாவ வியாதி இருக்கு, கற்பனைகளை கொடுத்தா அதை தான் மீறும். அதான் முதல்ல சொல்லிட்டு, மீறுதல்ங்கிற பலன், அக்கிரமம் செய்யக்கூடிய பலன். இங்க என்ன, தகாதவைகளை மட்டும்தான் செய்யக்கூடியதான பலன் அவங்களுக்குள்ள இருக்கு. எப்ராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால், பாருங்க, மனதார தப்புன்னு தெரியும், ஆனா மனசு ஃபுல்லா அதுதான் செய்ய தோணுது. அவன் ஒடுங்குண்டு, அதான் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்க, ஒடுங்குண்டு நியாய விசாரணையை நொறுக்கப்பட்டு போகிறான். நான் எப்ராயிமுக்கு ஒட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உடுப்பை போலவும் இருப்பேன். எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயிம் அசீரியன் அண்டைக்கு போய் யாரே ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான். ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று. நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீரை விட்டு போய்விடுவேன், தப்பிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேட மாட்டோம். நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இங்க என்ன சொல்லப்பட்டு, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள்.
எதுக்கு திரும்பணுமா? குணமாக்கப்படுவதற்கா. அவரே நம்மளை குணமாக்குவார். அது என்ன குணமாக்குதலாம்? பாவ நோய, மீறக்கூடியதான பலனை, இது எல்லாம் நம்மளை விட்டு அப்படியே அகற்றி தேவன் குணமாக்கக்கூடியவரா இருக்கு. அப்ப நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். என்ன? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஐயோ என்னால முடியலன்னு சொல்றோமே, என்னால பாவம் செய்யாம இருக்க முடியலேன்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த ஒவ்வொரு உறுப்பையும் ஆண்டவர் சிலுவையில தொங்கினதான அந்த காட்சியை நினைத்து, இந்த கரம் தான் எனக்கு பாவம் செய்ய தூண்டுது, அந்த கரம் எவ்வளவாய் சிலுவையில் அறையப்பட்டது என்பதை நம்ம உணர வேண்டும். அந்த தழும்புனால அதிக நிச்சயமா எனக்கு விடுதலை உண்டுங்கிறத விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுது, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சாத்தான் எங்க இருக்கிறான்? உலகத்துக்குள்ளதான் கிடக்கிறான். அவன் சொல்ல, உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்று இருக்கு. இப்ப நமக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? இந்த விசுவாசம் தான். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தழும்புகளால் நீ எப்பேற்பட்ட பாவியானாலும் சரி, எப்பேற்பட்ட அக்கிரமக்காரனாலும் சரி, எப்பேற்பட்ட கெட்டவனா இருந்தாலும் சரி, உனக்கு குணமாகக்கூடியதான வல்லமை உண்டு, குணமாகக்கூடியதான தன்மை கிடைக்கும். நீ என்ன செய்ய? விசுவாசிங்கிறார். நமக்கு என்ன? அந்த விசுவாசம் கிடையாது. அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவோம், விழுவாங்க. ரட்சிக்கப்படாதவங்களும் விழுவாங்க. கேட்டா சொல்றது என்ன தெரியுமா? அது என்னால முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் தழும்புகளால உனக்கு குணமாகக்கூடிய பாக்கியம் இருக்கு. ஏன் இந்த தழும்பு? ஏன் இந்த காயம்? அந்த தழும்பு எப்படி வந்துச்சு? காயத்தினால தழும்பு வந்துச்சு. அது ஆழமான காயம். அப்ப ஆழமான தழும்பு. நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை நினைக்கணும். எனக்காகத்தான், 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 எனக்காகத்தான் சொல்லி அந்த ஒவ்வொரு உறுப்புகளிலும் பட்டதான அந்த காயங்களை நினைச்சு, ஆண்டவரே இந்த உறுப்பு என்னை பாவம் செய்ய பலன் கொள்கிறது, நீர் எனக்கு என்ன செய்யும்? அந்த உறுப்புல உள்ள அந்த காயத்தினால நீர் என்ன செய்யும்? குணமாக்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. இப்ப என்ன? சிலுவையை தியானிக்க முடியாது, அவருடைய பாடுகளை தியானிக்க முடியாது, அவருடைய வியாகுலங்களை தியானிக்க முடியாது, அவருடைய பெருமூச்சை தியானிக்க முடியாது. அப்ப எங்க விடுதலை வரும்? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று இருக்கு. அப்போ சுவிசேஷத்தை கேட்கக்கூடியதான நமக்கு என்ன வேணும்? முதல்ல இனி பாவம் செய்யக்கூடாதுங்கிற உணர்வு வேணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். அடுத்தது என்ன? தன்னிடத்துல சுயமாட்டு பாவத்தை செய்யக்கூடிய பலன் இல்ல, அது நமக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த தேவனை, அவருடைய சிலுவை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி தியானிக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்யவே மாட்டோம். ஏன்னா அந்த வசனம் தெளிவா சொல்லுது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் கொடுப்பதற்காக அவர் ஆக்கினை அடைந்தார் என்று. இதோட முடிக்கல. அதான் முக்கியமான காரியம். இதோட முடிக்கல. ஏன்னா இதோட முடிச்சா சமாதானம் தந்தாலும் கூட நமக்கு மறுபடியும் பாவம் செய்ய பலன் தான் நமக்குள்ள இருக்கிறதுனால மறுபடியும் பாவம் செய்யும். அப்ப மறுபடியும் மீறுவோம், மறுபடியும் அக்கிரமக்காரங்களா மாறும். அதெல்லாம் ஆண்டு சொல்றாரு, இவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு எல்லாம் பதிலாட்டு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார் இருக்கு. அந்த தழும்புனால நீ மறுபடியும் மீறாம, மறுபடியும் அக்கிரமக்காரனா மாறாம, மறுபடியும் நீ கொடூரமானவனை மாறாம இருக்கக்கூடியதான குணமாகக்கூடிய ஒரு பாக்கியத்தை நான் வைத்திருக்கிறேன். நீ என்ன செய்யணும்? அதை விசுவாசி. நீ யோபுவின் சரித்திரம் 31 அதிகாரம் 33 வசனம் வாசிங்க. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோபு நீதிமான் இங்க எப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்லப்பட்டு, நான் ஒளிச்சு வச்சிருக்கேனா? பாவத்தை ஒளிச்சு வச்சிருக்கேனா? மறைத்து வச்சிருக்கேனா? நீங்களும் அதே கேள்வி கேட்கலாம். எப்படி? நான் ஒன்னும் ஆதாமை போல பாவத்தை ஒளிச்சு வச்சல, ஆண்டுகிட்ட மறைக்கலன்னு. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? நீங்க பாவம் செய்வீர்களே, ஆனா பாவம் செய்யக்கூடியதான குற்ற உணர்வு உங்களுக்குள்ள இல்லை. அப்போ அதுவே போதும். நீங்க மறைச்சு வச்சிருக்க சம்பந்தம், ஒளிச்சு வச்சிருக்க சம்பந்தம். ஐயோ நான் பாவம் செய்யறேன், ஐயோ நான் பாவம் செய்யறேங்கிறதான உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு. அந்த உணர்வு இருந்தா மட்டும்தான் மறுபடி பாவம் செய்யாமல் இருக்க முடியும். இப்ப என்ன? வெளியரங்கமா சொல்லிடலாம், நான் மறைச்சு வைக்கல, நான் ஒளிச்சு வைக்கல. ஆனா பாவம் செய்கிறேனேங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இல்லையே, அதுவே போதும். நீங்களும் ஆதாமையை போல ஒளித்து வச்சிருக்கிறீங்க, மறைச்சு வச்சிருக்கிறீங்கன்னு. ஏன்னா பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணுமே, ஆனா உணர்வு வேணும். என்ன உணர்வு? இனி நான் தேவனை சிலுவையில் அறைய மாட்டேன், இனி நான் அவரை காயப்படுத்த மாட்டேன். அந்த ஒரு எண்ணம் இருக்குமே ஆனால், அந்த ஒரு உணர்வு இருக்குமே ஆனால், நீங்க பாவத்தை ஒழிக்க வேண்டியதில்லை, பாவத்தை மறைக்க வேண்டியதில்லை, பாவத்தையே அணுகவே மாட்டீங்க. தீமையான எல்லாவற்றையும் விட்டு விலகுவீங்க, வெளிச்சத்தின் பிள்ளையா இருந்து வெளிச்சத்தில் நடப்பீங்க. இப்ப எப்படி? அந்தரங்க பாவம் உள்ளவங்களாக, ரகசிய பாவம் உள்ளவங்களாக, மாயமாலம் உடையவங்களாக, வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு உள்ளவங்களா இருப்பாங்க. இதுவே என்ன? ஒளித்து மறைத்து வைக்கிறது. இவ்வளவு செயலுக்கு காரணம் என்ன? பாவம் செய்கிறேங்கிறத குற்ற உணர்வு இல்லாத ஒரு தன்மை.
ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அப்ப இவ்வளவு நேரமும் சுவிசேஷம் தான் கேட்டோம். இவ்வளவு நேரம் ஒரே ஒரு காரியத்தை தான் திரும்ப திரும்ப பல விதத்துல சொன்னோம். என்ன சொன்னோம்? பாவம் செய்தா தண்டனை உண்டு, பாவம் செய்தா காயப்பட்டுதான் ஆகணும், பாவம் செய்தா அடிக்கப்பட்டுதான் ஆகணும், பாவம் செய்தா நொறுக்கப்பட்டுதான் ஆகணும். அது மாத்திரம் போதாது, அந்த மனுஷன் ஆக்கினைக்குள்ளாகி மறிக்கதான் வேணும், நரகத்துக்கு தான் அவனுக்கு முழுமையான பங்கு. அப்ப இவ்வளவு சுவிசேஷத்தை கேட்ட பிறகும் நம்ம மறுபடி பாவம் செய்யக்கூடாது. திரும்ப என்ன சொல்லக்கூடாது? எனக்குள்ள இருக்கக்கூடிய பலன் பாவ பலன் தான், நான் பாவம் தான் செய்வேன்னு சொல்லவும் கூடாது. காரணம் என்ன? அவருடைய தழும்புகளால் குணமாகக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு. அதை நம்ம என்ன செய்யணும்? அப்படியே விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்காம நீங்க இந்த சுவிசேஷம் கேட்டு எந்த பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அந்த வேதம் என்ன சொல்லுது? எல்லாரும் கேட்கிறவங்க, சுவிசேஷம் கேட்கிறவங்க எல்லாம் கீழ்ப்படுகிறார்களா என்று வாசிங்க. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. பாருங்க, ஆனாலும் அந்த வார்த்தை எவ்வளவு துக்கமான வார்த்தைங்கிறத பாருங்க. ஆனாலும் அப்படின்னா என்ன? கஷ்டத்தின் மத்தியில புரிஞ்சு கொள்ள வேண்டுமேங்கிறதான ஒரே காரணத்தினால தேவன் என்ன செய்யறாரு? ஊழியக்காரர்களை அனுப்புறாரு. அந்த ஊழியக்காரர்கள் மூலம் நீங்க புரிஞ்சு கொள்ற விதத்துல தெளிவா சொல்லுகிறாரு. அப்போ அந்த பிரயாசங்கள் இருக்கு, அதுல கஷ்டங்கள் இருக்கு. ஆனாலும் அதுக்கு மதிப்பே இல்லை. நீ சொல்லிட்டு போ, இந்த வசனம் எனக்கு தெரியும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இங்க தேவன் துக்கத்தோடு சொல்லுடைய காரியமாங்க. ஆனாலும் சுவிசேஷத்திற்கு என்ன? கீழ்ப்படியலன்னு. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. தேவனை குறித்து அங்க சொல்லப்பட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. நான் என் சித்தத்தின்படி அல்ல அப்படின்னு அர்த்தம் என்ன? ஏன் விருப்பப்படி நடக்க அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தை செய்யறதுக்கே நான் வந்தேன். அப்போ இந்த ஆண்டோடைய பாடுகளை குறித்து அறிந்ததாகி நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களை நீங்க வெறுக்கணும். தன்னை தான் வெறுத்து என்று வேதம் சொல்லுது. ஒரு மனுஷன் உண்மையான கிறிஸ்தவனா இருக்க வேண்டுமே ஆனால், ஒரு மனுஷன் உண்மையான கிறிஸ்தவ பெண்ணாக இருக்க வேண்டுமே ஆனால், ஒரு மனுஷன் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால், வேதம் சொல்லுது தன்னை தான் வெறுத்து. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சுய வெறுப்பு வேணும். ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கு. அப்ப அவர் தான் வழி, அவர் தான் பின்பற்றணும், அவர் தான் எனக்கு முன்மாதிரினா ஒரே வழி. நீங்க என்ன செய்யணும்? சுயத்தை சிலுவையில அறையணும். சுய வெறுப்பு உங்களுக்கு இருக்கணும். வேதத்துல எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்படி ஜீவிக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படி இடப்படணும். அப்ப அவைகளுக்கு அப்படியே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டு? அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனையே கொடுக்க வந்தார் சொல்லப்பட்டு. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்போ தேவன் இந்த உலகத்தில் வந்தாகிவிட்டது, காயப்பட்டு ஆகிவிட்டது, நொறுக்கப்பட்டு ஆகிவிட்டது, இரத்த சிந்தப்பட்டு ஆகிவிட்டது. இப்போ உங்களை நீங்களே கேளுங்க, இவ்வளவும் அவர் அடைந்த பிறகும் நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லலாம் எனக்கு தெரியாது. நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா? எனக்குள்ள மீறுதல் இல்லை, எனக்குள்ள அக்கிரம கிரியை இல்லை, எனக்குள்ள பாவ பலன் இல்லை, நான் இதுகள் எல்லாவற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா நமக்குள்ள என்ன விசுவாசம் இல்லை, தழும்புகளால் குணமாகினீர்கள் என்று சொல்லக்கூடியதான அந்த வசனத்தை விசுவாசிக்கக்கூடிய பலன் இல்லை, திராணி இல்லை. அதனால என்ன செய்யறோம்? ரட்சிக்கப்பட்டதெல்லாம் உள்ளதான், ஆனா சூழ்நிலைகள், சில சந்தர்ப்பங்கள், இதுல எல்லாம் நான் தப்பு பண்ணுவேன் இல்ல, உயிரே போனாலும் சரி பாவம் செய்வதை காட்டிலும் சாவதே மேலுன்னு சொன்ன ஆட்களும் இருக்கிறாங்க. என் உயிரே போனாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன், என் உயிரே போனாலும் நான் தேவனுடைய கற்பனைகளை மீற மாட்டேன், என் உயிரே போனாலும் எந்த அக்கிரம கிரியைகளுக்கும் நான் பங்குள்ளவனா காணப்பட மாட்டேன். அதான் உறுதி. ஏன்னா நம்மை மீட்பதற்காக அவர் என்ன செய்தார்? நொறுக்கப்பட்டார். அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன? மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியா பிரவேசியுங்கள். பாருங்க, இடுக்கமான வாசல். இப்ப என்ன? உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், ஆனா ஆண்டவருக்கும் பிரியமா இருக்கணும். முடியாத காரியம்.
அதான் முதலே சொல்லிட்டேன், சுய வெறுப்பு வேணும். சிலுவையை உற்று பாருங்க, ஆண்டோடைய காயங்களை உற்று பாருங்க, அதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அதனால உண்டான வேதனைகளை நீங்க என்ன உணர்ந்து கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், எனக்கு இது வேண்டவே வேண்டாம், எனக்கு இடுக்கமான வழி போதும், வாசல் போதும். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கவுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பாருங்க, கண்டுபிடிக்கிறவர் சிலர். கண்டுபிடிக்கிறவங்க தெரியும், ஆனா அதை அடைய விரும்ப மாட்டாங்க. இப்ப தெரியாதுன்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன, என்னால முடியாதியா அப்படின்னே சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னாலலாம் முடியாது, எனக்கு முடியாது. அதான் கண்டுபிடிக்கிறவர் சிலர். ஏன்னா விருப்பப்படல, வேண்டாம், ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க, முடியாது. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாதான். திரும்ப திரும்ப சொல்லி, தழும்புகளால் குணமானீர்கள். தழும்புகளால் அப்படின்னா என்ன, ஏன் நான் செய்த பாவம் அவ்வளவு கொடிது, அதனால ஆண் என்ன மேலோண்ட லைட்டை மட்டும் படல, இங்க பட்டு தொலைச்சி வெளியே வந்துட்டு. அப்ப காயங்கிறது நீங்க எப்ப யோசிக்கணும், ஓட்டையே விழுந்துட்டு. நொறுக்கப்படுறது என்ன, மேல மட்டும் அடி இல்ல, அது சதையும் கிழிச்சு உள்ள எலும்பு வரைக்கும் பாதிச்சுட்டு. அப்ப அந்த காயம், அந்த தழும்பை நீங்க நினைக்கணும், அதனுடைய வேதனை அவ்வளவு கொடிதா இருக்கு. அவ்வளவு பாடுபட்ட எதுக்காக, இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை ஆண்டு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்பதற்காக. இப்ப என்ன, சுய விருப்பு கஷ்டமா இருக்கு, இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. அதுக்கு பிறகு சொல்றோம், என்னால முடியல. அதான் முதலே சொல்லிட்டேன், எப்படி ஆனாலும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய மக்களுக்கு என்ன மனம் இல்லைன்னு. இன்னைக்கு சுவிசேஷம் கேட்கக்கூடிய நீங்க என்ன செய்யணும், இல்ல இனிமேல் நான் ஏன் ஆண்டவர் சிலுவையில் அறைய மாட்டேன், அந்த உணர்வு தான் உங்களுக்கு இருக்கணும். ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், பாவம் தானே, இல்ல அக்கிரமம் தானே, இல்ல அது வெறும் பாவம் இல்ல, வெறும் அக்கிரமம் இல்ல. அது ஒரு மனுஷனை நீங்க கையில ஒரு வெற்றுவால எடுத்து அந்த மனுஷனை ஒரு வெறும் வெட்டுறது போல நீங்க என்ன நறுக்குன்னு வெட்டக்கூடியதான் ஒரு தன்மைக்கு சமம். அப்ப நீங்க அவ்வளவு கொடூரமானவர்களா, அவ்வளவு கொலகார குணம் முடிச்சவங்களா, அதை யோசிங்க. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய வினையை யோசிங்க, அதனுடைய தன்மைகளை யோசிங்க. அப்ப நான் செய்ய மாட்டேன். காரணம் என்ன, அது என் ஆண்டவர் அறையக்கூடியதா இருக்கு, என் ஆண்டவர் தூசிக்கக்கூடியதா இருக்கு, என் ஆண்டவர் அவமானப்படுத்தக்கூடியதா இருக்கு, எனக்கு இது தேவை. அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு. இது எப்படி தெரியுமா உங்களுக்கு வரும், யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 4-6 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. நீங்க தேவனோடு ஒன்றான மட்டும்தான் வரும். அப்படின்னு அர்த்தம் என்ன, ஜெபஜீவியம் உள்ளவங்களா இருக்கணும், தன்னை குறித்த உணர்வு இருக்கணும், ஜெபஜீவியம் இருக்கணும், வேதம் வாசிக்கூடியவர்களா இருக்கணும். நிச்சயமாக நீங்க தேவனோடு செஞ்சிருப்பீங்க. வாசிங்க, என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள். ஏன் மனுஷன் பாவம் செய்யறான் சொல்ல டயலாக் மட்டும் கொள்ளலாம், எனக்கு மாம்சம் சரியா நான் கீழே விழுந்துட்டேன், இல்ல தேவனோடு நிலைச்சு நிக்கல. நீங்க பிசாசு உடையவர்களா இருக்கிறீங்க, பிசாசினுடைய குணங்களை உடையவர்களா இருக்கிறீங்க, அவனுடைய கிரியக்காரர்களா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நான் உனக்காண்டு இவ்வளவு பாடுபட்டுட்டேன், நீ என்ன செய், இனியாவது ஒன்னு எனக்குன்னு ஒப்பு கொடுத்து என்னில் இணைஞ்சிருங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. பாருங்க, அந்த கொடி இந்த செடியோட இணைஞ்சிருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்புறம் வீழ்ச்சி, பிரயோஜனம் இல்லைன்னு. அப்ப இப்ப நீங்களே உங்க வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு நேரம் ஜெபத்துக்கு ஒதுக்குறீங்க, இல்ல எவ்வளவு நேரம் ஒரு சைட்ல ஒதுங்கி இருந்து ஆண்டவரை தியானிக்கிறீங்க? கிடையாது. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் பெருசா நினைக்கிறோம், ஆனா நமக்கு விவரமே கிடையாது. அவர்கிட்ட நெருங்க மட்டும்தான் நம்மளால இந்த உலகத்துல பரிசுத்தமா ஜீவிக்க முடியும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அந்த ஒரு மனுஷனால மட்டும்தான் பாவமே செய்யாம கனி கொடுக்க முடியும். இப்ப நம்ம என்ன செய்யறோம், கனி கொடுக்க முடியல, முள்ள மட்டும் தான் விளைவிக்கிறோம். நம்மள நெருங்கக்கூடியவங்க எல்லாம் காயப்படுத்துறோம், நெருங்கக்கூடியவங்க எல்லாம் குத்துறோம். அவரோடு நெருங்கி இருக்கும் போது முள்ளு போயிரும், கனி மட்டும் வரும், ஆவியின் கனிகள் இருக்கும். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்ப என்ன, சுவிசேஷம் கேட்கும் போது ஒரு சின்ன உணர்வு இருக்கும், ஐயோ என் ஆண்டவர் எனக்காண்டி பாடுபட்டாரே. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, அந்த ஐயோல ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது, உங்களால பாவத்தை ஜெயிக்க முடியாது. நீங்க பாவத்தை ஜெயிக்கணும் ஒரே வழி, அவரோட இணைஞ்சிருக்கணும். அப்ப 1/2 மணிக்கு ஜெபம் பண்றீங்களா, உங்களுக்கு தெரியணும், ஐயோ இது போதாது. 1 மணிக்கு ஜெபம் பண்றீங்களா, ஐயோ இது போதாது. அந்த ஒரு தாகம் வாஞ்ச உங்களை நெருக்கி ஏவிட்டே இருக்கணும். இல்ல ஆண்டவரை விட்டுட்டு நான் நல்லா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், முடியவே முடியாது.
ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அதான் தெளிவா சொல்லுது. ஜெபஜீவி இல்லாமல் இருக்குமே ஆனால், தன்னை குறித்த உணர்வு இல்லாமல் இருக்குமே ஆனால், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். பாருங்க, அவன் சொல்லிட்டாரு, நீங்க ஆண்டவரோட தொடர்பு இல்லாம இருந்துட்டு கடமைக்கு மட்டும் வந்துட்டு ஒரு சுவிசேஷம் முடிஞ்சு ஒரு சபாரணம் முடிஞ்சு அப்படி சொல்லி போவீர்களே ஆனால் வெட்டப்படுவீர்கள், காஞ்சி போவீர்கள், எரியப்பட்டு போவீர்கள். அது என்ன, எரிக்கப்பட்டு ஒண்ணு இல்லாம. அதான் நீங்க பாருங்க, இங்க வருவோம் வெளியில போகும்போது பாருங்க, எரியப்பட்டது போல காஞ்ச ஒரு நிலைமையோடு தான் போகும். காரணம் என்ன, உள் வாங்கல, பொருத்தனை பண்ணல, உங்களை ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கல, ஏன்னா இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி முடிவு எடுக்கல, உங்க வாழ்க்கை மாறல. ஏன்னா இதெல்லாம் நீங்க செய்வீர்களே ஆனால் அந்த செடியோடு கூட கொடி இணைஞ்சிருக்கும். அப்ப செடியில உள்ள சாறு என்ன செய்யும், அந்த கொடியில அப்படியே உள்ள யாரும். அப்ப அந்த கொடி என்ன செய்யும், பச்சை பசேன்னு இருக்கும். ஏன்னா தேவனோட இணையினே தெய்வீக தன்மை உங்கள்கிட்ட அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ ஒரு மல்லிப்பூ இருக்கு, அதை நீங்க என்ன செய்யுங்க, ஒரு நாறு எடுத்தால சேர்க்கும் போது என்ன ஆகுது, கெட்டும் போது என்ன ஆகுது, அந்த மல்லிப்பூல உள்ள அந்த சாறு எங்க இறங்குது, அந்த நார்ல இறங்குது. இறங்கும் போது மல்லிப்பூ உதிர்ந்த பிறகு வரையும் கூட அந்த நார் என்ன செய்யுது, மனம் வீசக்கூடியதா இருக்கு. அதான் சிம்பிள் எக்ஸாம்பிள். அவன் உங்களுக்கு தெரியணும், தேவனோடு தொடர்பு வைக்க 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 பரிசுத்தர், பாவம் அறியாதவர், குற்றமற்றவர். அதே போல உங்களோட தன்மை என்ன செஞ்சுமா, பாவம் இல்லாம குற்றம் இல்லாம மாறும், பரிசுத்தமா மாறும். உங்களை பார்த்தா சொல்லுவாங்க, அந்த மனுஷன் உண்மையில ஒரு தெய்வ மனுஷன் தான், அவனுக்குள்ள பாவம் இல்லை. உங்களை இப்ப நீங்க யோசிங்க, நான் தேவனோடு செஞ்சிருக்கிறேன், நான் இல்ல நான் சாத்தான் கூட தான் இருக்கிறேன்னா நீங்க யோசிங்க, நீங்க எவ்வளவுத்துக்கு ஆண்டவரை காயப்படுத்துறீங்க, எவ்வளவுத்துக்கு ஆண்டவரை வேதனைப்படுத்துறீங்கன்னு பாருங்க. அப்ப இனியாவது உணர்வு உள்ளவங்களா இருங்க. ஏன்னா பவுலா மாறதுக்கு மட்டும் சவுல பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்ன்னு தான் கேட்டார். இப்ப நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், இல்ல இல்ல நான் பாவம் செய்தாலும் ஆண்டவரை காயப்படுத்த மாட்டோம். இல்ல, ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உணர்வு வேணும். அந்த இருதயம் செத்து இருக்கக்கூடாது, உணர்வு வேணும். நான் இனி பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த பாவம் செய்யும் போது அவரை காயப்படுத்துது. அவர் சொல்றாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்ன துன்புறுத்துதார். நமக்கு ஷாக்கா இருக்கும், ஆண்டவர் நீர் அங்கதானே இருக்கிறீரு, இல்ல உலகம் ஃபுல்லா தானே இருக்கிறது, உங்களை நான் எப்படி காயப்படுத்த முடியும். பாவம், அவர் பாவம் அறியாதவர். அப்ப நீங்க இந்த நாள்ல பொருத்தனை பண்ணணும், முடிவு எடுக்கணும், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். ஏன்னா பாவத்தின் தண்டனை எப்படி இருக்கு, ஒண்ணு எனக்கே சமாதானம் இல்லை, ரெண்டாவது என்ன, நான் ஆண்டவரை அதிகமாக காயப்படுத்த வேண்டியது இருக்கு, நொறுக்கப்பட வேண்டியது இருக்கு, இனி அதை பண்ண மாட்டேன். அப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா, பாவம் செய்யாம இருக்கலாமா, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா, ஒப்பு கொடுக்கணும், இன்னே கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கலாமா. ஏன் இதை சொல்ல வரேன்னு தெரியுமா, நமக்கு எல்லாமே நிசாரமாயி போச்சு. ஏன்னா அந்த சுவிசேஷங்களை கேட்டு கேட்டு வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியுமா, அப்ப நமக்கு என்னன்னு தெரியுமா, ஒன்னே இல்லை பிறவை பார்த்துக்கலாம். ஆனா அந்த பாவத்துக்குள்ள காயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, அந்த மீறுதலுக்குள்ள காயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, அந்த அக்கிரமத்துள்ள காயத்தை புரிஞ்சுங்க. அப்ப இவ்வளவு அடைஞ்சுதான் ரட்சிப்புங்கிறத அவர் நினைச்சிருக்காரு, ஆயத்தமாக்கி வச்சிருக்காரு. ரட்சிப்பு இப்ப நிசாரமா சொல்லிட்டோம். அந்த ரட்சிப்பை நானும் நீங்களும் அடையிறதுக்கு ஒருத்தருக்கு வாழ்க்கையை சிதைக்க, சமுட்டி மிதிக்க, அவருடைய வாழ்க்கையை நாசமா ஒன்னே இல்லாம ஆகத்தக்கவர் ஒப்பு கொடுத்ததுனால மட்டும்தான் துஷ்டனும் துன்மார்க்கனாகிய நான் இப்ப எப்படி இருக்கேன், சமாதானமா இருக்கு. பாவிகளா இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க, விடுவிக்கப்பட்டு சமாதானமா இருக்கு. அப்ப நமக்கு நன்றி உணர்வு வேணும், பின்மாறி போகிற ஒரு நிலைமை நமக்குள்ள இருக்கக்கூடாது. இதை புரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டாவது ஒரு காரியம் என்ன, இந்த நாள்ல நீங்க மாறி மாறி மன்னிக்கக்கூடியவங்களாட்டம் இருக்கணும். யாரை பற்றியா மன கசப்புகள் உண்டா, இல்ல ஐக்கியமா இருக்கிறீங்களா. நான் இதை மட்டும் சொல்லல, மற்றபடியும் நம்ம என்ன செய்யணும்னா உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கும், ஆனா மன்னிப்பு எடுக்கணும், இல்லைன்னா மன்னிப்பு கொடுக்கணும். சில நேரம் மன்னிப்பு எடுத்துலாம், சுவிசேஷம் கேட்ட ஒரு சின்ன உணர்வு இருக்கும், ஆனா மன்னிப்பு கொடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். உண்மையா இல்லையா? எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், மன்னிப்பு கொடுக்கறது கஷ்டமா இருக்கா, மன்னிப்பு எடுக்க கஷ்டமா இருக்கா? ரெண்டும் கஷ்டமா இருக்கும், அப்படிதானே? முதல்ல மன்னிப்பு எடுக்கிறதுக்கு நம்ம கஷ்டம் இருக்கக்கூடாது, ஏன்னா மன தாழ்மை இருக்கணும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம இருக்கிறது அவனுடைய பாடு மரணத்துக்குரிய நாட்கள். அப்போ அடுத்தவங்க நம்மகிட்ட போய் வந்து கேட்கணும் விரும்பக்கூடாது, ஆனா நம்ம என்ன, நம்ம பாத்திரத்தை கழுவி சுத்தமாக்கி வைக்கணும். அப்போ உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க உறவுகளுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் இருந்தா ஒரு வார்த்தை, யா போட்டியா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். செய்யலாமா?
அது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க ஆண்டவர் பார்வையில உத்தமமா இருக்கு, அடுத்தவங்க பார்க்க வேண்டிய தேவையில்லை. உங்க பாத்திரத்தை நீங்க சுத்தமா வச்சிருப்பீங்களா? உங்க பாத்திரம் என்ன? உங்க ஆவி, ஆத்ம, சரீரத்தை ஐக்கலாமா? சிலது யாராவது மன்னிப்பு கேட்க வந்த மன்னிப்பு கொடுக்க முடியுமா? ஆதியாகமம் 37 அதிகாரம் 4-24 வசனங்களை வாசிங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். 24 வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பாருங்க, இங்க யோசேப்ப சகோதரமார்களை பகைச்சாங்கன்றிருக்கு, கொலை செய்ய நினைச்சாங்க, கொலை மட்டும் செய்யல, வேற எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த யோசேப்புக்கு தன்மையை பாருங்க. ஆதியாகமம் 50 அதிகாரம் 17-21 வசனங்களை வாசிங்க. உடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். பாருங்க அந்த இருதயத்தை பாருங்க. இப்போ சகோதரமாரெல்லாம் பயப்படுறாங்க, எங்க யோசேப்பு நம்ம செய்தி தக்கவாறு நம்மளை தீத்து கட்டிருமோ நீ. அப்போ மன்னிச்சிக்கேன்னு சொல்லி விடுறாங்க. நேரா சொல்றதுக்கு திராணி இல்ல, இனி ஒரு நபரை அனுப்பி சொல்றாங்க, ஏன்னா செய்தெல்லாம் தப்புதாயா மன்னிச்சிடுன்னு. ஆனா யோசேப்புக்கு இருதயத்தை பாருங்க, அவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட சகோதரமாரோ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. அதை மன்னிப்பு கேட்கும் போது அழுதுட்டார். அதான் உண்மையான இருதயம். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ பிழைச்சுப்போ. 21 வசனம் வாசிங்க. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று. அர்த்தம் என்ன தெரியுமா? நீ பயப்படாத, நான் உன்னை அடிக்காம மட்டும் இருப்பேன் மட்டும் இல்ல, நான் என்ன அடிக்கவும் மாட்டேன், உன்னை பாதுகாக்கவும் செய்வேன், உனக்கு தேவை எல்லாம் தருவேன். நம்மளால முடியுமா? இதுதான் உண்மையான மன்னிப்பு. மன்னிப்பு பாருங்க, எனக்கு இது பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மன்னிப்பை பாருங்க. முதல்ல இவங்க கெஞ்சுறது என்ன? இவன் நம்ம அடிச்சிடக்கூடாது, கொன்னிடக்கூடாது, தண்டிச்சிடக்கூடாது. இங்க அந்த யோசேப்பு ஒரு படி மேல, ஒரு படியில பல படி மேலேயே போய் என்ன செஞ்சாரு? நான் உங்களை பாதுகாப்பையா, உங்களுக்கு தேவையானது எல்லாம் தருவையான்னு சொல்லி அங்க என்ன அவங்கள பராமரிக்கிறார். இதுதான் உண்மையான ஒரு அனுபவம். அந்த காலத்திலேயே அவங்க இவ்வளவு அனுபவம் உள்ளவங்களா இருந்திருக்குன்னா நம்ம இதை காட்டிலும் பல மடங்கு அப்படி இருக்கணும். அதனால உங்களை கண்டுபிடிங்க. முதல்ல நம்ம அனுபவம் உள்ளவங்களா இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்ல புரியுதா? நம்மளை பார்த்து அவங்க தெரிஞ்சிருக்கணும், மற்ற சபையாரை காட்டிலும் அவங்க அனுபவம் உள்ளவங்களா இருக்காங்க. உங்களுக்கு விளங்குதா? அப்படி மாறலாமா? எனக்கு மாறணும், நீங்க மாறணும், ஒரு வித்தியாசம் வரணும். நம்மளை பார்த்து மற்ற ஜனங்கள் சொல்லணும், நம்மளும் கிறிஸ்தவங்க தான், நம்ம சபைக்கு போறோம், ஆனா அவங்க அப்படி இல்லை, அவங்க ஒருபடி மேல அனுபவத்துல காண்பிக்கும் ஜனங்கள். செய்யலாமா? அதை கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. சபைக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ரட்சியப்படுறதுக்காகவும் பின்மாற்றம் எல்லாம் ஜீவித குறைவோட்டு அது பூர்ணமான அனுபவத்தோட இருக்கான்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணும்.